ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாயில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிரியாணி ஷாப். இது பிரியாணி ஷாப்புன்னு சொல்கிறத விட கல்யாண பிரியாணின்னே சொல்லலாம். இங்கே கிடைக்கிற மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டில் பிரியாணி துபாயில் எங்கேயுமே கிடைக்காது. அது டெஃபினட்டாக நம்ம ஹாஜியார் பக்கெட் பிரியாணி தான். அங்கே தான் வந்திருக்கோம். நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க சாப்பிட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நான் உங்கள் நியாஸ். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹாஜியார் பிரியாணியில் இருக்கோம். ஸோ துபாயில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான பிரியாணி ஷாப் அங்கே தான் வந்திருக்கோம். நீங்கள் துபாய்னாலே ஜாஃபர் பாய் கடையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் ஹாஜியார் பிரியாணி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது 30 இயர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கடை. ஸோ அங்கே நம்ம வந்து பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணலான்னு என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ நம்மளும் நம்ம டீமும் போயிட்டு பிரியாணி சாப்பிட போகிறோம். அது எப்படி இருக்குது அண்ட் நீங்கள் அவங்களுடைய கடையும் பார்க்க போகிறீங்க, அங்கே சர்வ் பண்ணுறதையும் பார்க்க போகிறீங்க. அண்ட் நான் டேஸ்ட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஆமாம், லெட்ஸ் கோ. இவர் தான் என் தம்பி கலீஃபா. அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். அவர் தான் நம்மளை இன்வைட் பண்ணார். இங்கே ஆல்ரெடி நம்ம சாப்பிட்ருக்கோம். சரியான டேஸ்ட்டு. இந்த கடையை பற்றி எத்தனை வருஷமாக ரன் பண்ணுறாங்க, இவங்க எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்காங்கன்றத நம்மளுக்கு சொல்ல போகிறாரு. அதை பற்றி தான் கேட்க போகிறோம். கண்டிப்பாக சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில்? நம்ம ஃபுட் குரூப்பில் 22 இயர்ஸாக இருக்கும். ஃபுட் குரூப்பில் 22 இயர்ஸாக இருக்காங்க இந்த ஃபீல்டில். ஸோ இந்த பிரியாணி கடை எத்தனை வருஷம்? பிரியாணிக்காக நம்ம 3 வருஷமாக ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்கோம். 3 வருஷமாக, லாஸ்ட் 3 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். 3 இயர்ஸாக வந்து இந்த ஷாப்பை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துபாயில் இங்கே இருக்கிற மாதிரி டேஸ்ட்டு நான் சாப்பிட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன். பெரிய பெரிய கடையில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே இருக்கிற டேஸ்ட்டு மற்ற கடையில் கிடைக்கல. ஸோ அதனால அவங்க இன்வைட் பண்ணோன்னா உடனே இம்மிடியேட்டாக நான் இங்கே வந்துட்டேன் பிரியாணி சாப்பிட. அண்டு நானும் எங்கள் டீமும் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம். அது எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்து அவங்க எப்படி சர்வ் பண்ணுறாங்கன்றதையும் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துபாய் நைஃப்ல என்ன பஸ் ஸ்டாண்டு? சப்கா பஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் நம்ம இருக்கோம். மெட்ரோ பார்த்தீங்கன்னா பன்யாஸ். ஸோ இங்கே ஒரு நல்ல தமிழ் கடையில் நம்ம ஊர் ஆம்பூர் யா மொய்தீன் சுக்குபாய் மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிடணுன்னா நம்ம ஹாஜியார் பிரியாணிக்கு வாங்க, வந்து சாப்பிடுங்க. சரி வாங்க, லெட்ஸ் கோ, உள்ளே போகலாம். நீங்க வாங்க. நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை செய்றீங்க? இந்த டேஸ்டான பிரியாணியை செஞ்ச கைகளை நீங்க பார்க்கணும்ல, அது இந்த கைகள் தான். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? நான் கடந்த 35 வருஷமா இருக்கேன். உங்களுக்கு எந்த ஊர் இந்தியாவில்? நான் வந்து சென்னை. சரி. நெகட்டிவ் வந்து திருநெல்வேலி மேலப்பாளையம். சென்னையில் இருக்கிறதுனால தான் அந்த கை வருது. நம்ம ஊர் பிரியாணியை அடிச்சு தள்ளிட்டு இங்கே துபாயில் ஒரு பிரியாணியை பண்ணுறாரு. மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜஃபார் பாய் இந்த மாதிரி கடைகள் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சைலண்ட்டாக அவ்வளோ கூட்டம் வரக்கூடிய ஒரு ஹாஜியார் கடையை இன்னைக்கு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இந்த இடத்த ரிவ்யூ பண்ணதில்லை. ஸோ அதனால நம்ம பன்னெண்டரைக்காக வந்தோம். ஆல்ரெடி நான் 3 வாட்டி சாப்பிட்ருக்கேங்க, தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கேன். இப்போ நிறைய இடத்துல பிரியாணி நாங்கள் சாப்பிட்றோம். சில இடத்துல மட்டும்தான் அந்த டேஸ்ட் இருக்குது. அது என்ன பண்ணுறீங்க, எப்படி அந்த டேஸ்ட் வருது? கண்டினியூவாக டேஸ்ட் மெயின்டைன் பண்ணுறதுனால எல்லா அளவுமே அளந்து தான் போடுவோம். கையளவாக கண்ணளவாக போடுறதில்ல. எப்பவுமே எல்லாமே வெயிட் படி தான் போடுவோம். எல்லாமே ஃப்ரெஷ் மீட்டில் ஃப்ரெஷ் மீட்டு, ஃப்ரெஷ் சிக்கனு. இஞ்சி பூண்டுலாம் வந்து அன்னன்னைக்கு தான் அரைப்போம். இன்றைக்கி அரைக்கிறோம்னா அது நாளைக்கு 2 நாள் வச்சு போடுறது. அது இல்லை, பழைய ஐட்டம் எதுவுமே போட மாட்டோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி நேரடியாகவே நான் வந்து கண்டினியூ அதை டேஸ்ட் பார்ப்பேன் டெய்லி உட்காந்து. சில கடையில் வந்து மாஸ்டர் வந்து பார்க்க மாட்டாங்க, அதனால நிறைய டிஃப்ரெண்ட் வரும். ஒரு நாள் அப்படி இப்படின்னு. இது ஆரம்பித்து 4 வருஷம் ஆச்சு. இது 4வது ஆண்டு.
கிசஸில் மெயின் கிச்சன் இருக்குது, ஷப்காவில் பிரான்ச். ஓகே, நீங்கள் துபாயில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் 15 வருஷமாக இருக்கேன். 15 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் தான் இருக்கீங்க. பார்த்துக்கோங்க, இவர் தான் அந்த பிரியாணி செஃப்பு. இவர் தான் நான் ரொம்ப நாளாக வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த பிரியாணியை செஞ்சவருக்கு எதாவது நம்ம கொடுக்கணுமேன்ட்டு. அவர் பேர் வந்து ஜாகிர் ஹுசேன். இவருடைய சொந்த ஊர் வந்து மேலப்பாளையம், ஆனால் இருந்ததுலாம் சென்னை. அதான் என்னடா சென்னையில் வந்து ஒரு சென்னை டேஸ்ட்டில் ஒரு வேற லெவல் பிரியாணி இருக்கேன்னு பார்த்தேன். அவர் சென்னைக்காரரு, அந்த கை வந்துருச்சு. ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஊரில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல, சுக்குபாய், புகாரி, யா மொய்தீன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு இடங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். இங்கே நான் சாப்பிட்டது வேறு லெவல் ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதை நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கவங்க கண்டிப்பாக இங்கே வாங்க. அண்டு நைஃப் சப்கா பஸ் ஸ்டேஷன் கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரியாணியை சாப்பிட்லாம். அண்டு எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம். நல்ல ஒரு பிரியாணி. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எல்லோரும் இந்த கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அதெல்லாம் வச்சதான் அந்த கதை. கம்போஸ்ட் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். ஓகே, அதுக்குள்ள இது ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணி ஒரு செட்டப் பண்ணி வைக்கிட்டோம். நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துருச்சு. ஸோ அதோடைய குவான்டிட்டியை தான் பார்க்குறீங்க. இதான் அந்த பக்கெட். ஸோ அதை நீங்கள் தட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா இதான் அந்த குவான்டிட்டி. ஸோ அவங்க கொடுக்குற குவான்டிட்டி. அண்டு பாருங்கள், ஃபுட்டு மட்டன்லாம் எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சாப்பிட்டது, நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்றத. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவர் தம்பிகிட்டே கேட்கலாம். எங்க அவரு ஓகே வராப்லையா? இப்போ இதோடைய ப்ரைஸை வந்து தம்பிகிட்ட கேட்போம். என்னென்ன ப்ரைஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ரேட்டுன்றத தம்பி சொல்லுவார். ஸோ இந்த 3 பேர் சாப்பிட்ற மட்டன் பிரியாணியோடைய ப்ரைஸ் என்ன பண்ணுறது? 3 பேர் சாப்பிட்ற மட்டன் பிரியாணி 47 dirhams வரும். 47 dirhams. நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா 1100, 150 அந்த ரேஞ்சில். ஸோ 3 பேர் நம்ம ஊர்லேயே வந்து 1150 கிடைக்குமான்ற டவுட்டு. அதில் பீஸ் எல்லாம் 3 பீஸு எக் வந்துடும். அடுத்து மட்டன் பீஸு ஒரு 6 பீஸு கொடுத்துருவோம். அது கூட 65 ஸ்வீட் பிரிஞ்சல் ரைத்தா அப்படியே செட்டாக வந்துடும். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்கு வந்துடும், 6 பீஸ் மட்டன் வந்துடும், அது இல்லாமல் ரைத்தா வந்துடும், அண்டு பிரெட் அல்வா வந்துடும். அதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற சிக்கன் பிரியாணி வந்து 18 dirhams, அண்டு மட்டன் பிரியாணி 24 dirhams, அண்டு சிக்கன் பிரியாணி 3 பேர் சாப்பிட்ற 35, மட்டன் பிரியாணி 3 பேர் சாப்பிட்ற 47, ஃபேமிலி பேக்கு பார்த்தீங்கன்னா 5 பேர் சாப்பிட்லாம் 88 dirhams, அண்டு மட்டன் பிரியாணி வந்து 115 dirhams. அடுத்து 10 பேர் சாப்பிட்றது 175 dirhams, அந்த மட்டன் வந்து 220 dirhams. அதான் நீங்கள் பார்த்துறீங்க. அடுத்து சரி தம்பி, இங்கே வரவங்கலாம் சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்க? வரவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கு, ஆனால் இங்கே பெட்டராக இருக்குது டேஸ்ட். அதைத்தான் நானும் சொல்கிறேங்க, அதைத்தான் நானும் சொல்கிறேன். டேஸ்ட்டு அந்த மாதிரி டேஸ்ட் நாக்கில் 3 வாட்டி சாப்பிட்டு நாக்கில் ஓட்டிக்கிச்சு. அதான் திரும்பி இதே இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்மளை இன்னைக்கு இன்வைட் பண்ணிட்டாங்க. இன்வைட் பண்ணோம், அதுவும் இந்த பிரியாணின்னு நாங்கள் உடனே கிளம்பி வந்துட்டோம். பாருங்க, பேண்ட்டு கூட மாட்டல, ஷார்ட்ஸை போட்டு ஓடியான்ட்டோம். சரி, ஓகே, நம்ம சாப்பிடுவோம். ஏதாவது பேசுறீங்களா? நீங்க பேசுங்க. இவர் தான் என்னுடைய பாடி கார்டு அண்ட்
ஒன் ஆஃப் த கேமராமேன் டூ. ஸோ பார்த்தீங்களா ஆள் சும்மா ஒரு 7 அடியில் இருப்பாப்புல. 10 பேர் வந்தாலும் ஒத்தையா நின்று அடிப்பாப்புல. பிரியாணி மட்டும் கொடுத்துட்டா போதும், அதுவும் லெக் பீஸ் இல்லைன்னா மூட் அவுட் ஆயிடுவாப்புல. ஐயோ பிரியாணி என்ன டேஸ்ட்டுங்க, என்ன டேஸ்ட். அவர் அப்படியே திருப்புங்க, அவர் தான் அந்த பிரியாணிக்கு ஹாஜியாருன்னு பேர் வச்சதுக்கு ஏத்த மாதிரியே இருக்காப்ல பாருங்க. என்ன என்ன டேஸ்ட்டுங்க. மட்டன்லாம் பாருங்க, நல்லா ஜூஸியா இருக்கு. பீஸ் நல்ல ஜூஸியா இருக்கு. மட்டன் வந்து இங்க பாருங்க பஞ்சு மாதிரி இருக்கு மட்டனு. எப்படி இருக்கு பார்த்து? செம்மையா இருக்கு. மடிகா சூப்பர், வெரி நைஸ். அதான் நானும் சொன்னேன். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, போய் சொல்றேன்னு நினைப்பீங்க. அதனாலதான் ஆள் வச்சு சொல்றேன். சரியான டேஸ்ட்டுங்க, சரியான டேஸ்ட். இந்த மாதிரி பிரியாணியை நான் துபாயில இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நிறைய கடையில ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்றேன். சென்னையில நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ராயப்பேட்டை பெரியமேடு சைடில் சாப்பிட்ட பிரியாணி இங்கே கிடைக்குது. ஸோ அந்த செஃப்புக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் என்னுடைய தம்பிகள் இருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நம்மளுக்கு இங்கே சாப்பிட கூப்பிட்டதுக்கு. அகைன் நான் வருவேன், வந்து சாப்பிடுவேன். இங்கேயே படுத்து தூங்கிடலான்னு பார்க்குறேன். சாப்பிட்டு முடிச்ச சந்தோஷத்தில் என் தம்பிங்களை ஹக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புறோம். ஒரு சைடு சந்தோஷம், ஒரு சைடு அடுத்து எப்போ பிரியாணி சாப்பிட வருவோன்ற வருத்தமும் கூட. ஓகே பிரதர், see you guys, see you on next video. ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.